இதில் கும்ப ராசிக்காரர்களுக்கு நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும், திருமணத்துடன் தொடர்பான சிக்கல்கள் தீரும், நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், கலை படைப்புத் துறையில் புகழ் கிடைக்கும், சுப நிகழ்வுகள் நிகழும், வியாபாரம் முதலீடுகள் வளர்ச்சி பெறும், பணம் பதவி உயர்வு குடும்ப மகிழ்ச்சி அனைத்தும் கூட வரும். அதிலும் முக்கியமாக அக்டோபர் மாதம் பல முக்கியமான கிரக பெயர்ச்சிகளால் நிரம்பி இருக்கிறது. இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் நீச்சமடைந்து பலவீனமாக சஞ்சரிக்கிறார்கள். அதே சமயம் குரு கடக ராசியில் அதிசார உச்சமாக செல்கின்றார். சில ராசிகளுக்கு ராஜயோகம் உருவாகி அதிர்ஷ்ட பலன்களை அளிக்கின்ற நிலையில் ரிஷபம், துலாம், மகரம் மற்றும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதம் சோதனையான காலமாக இருக்கும். இதில் கும்பராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் தொழில் ரீதியான சவால்கள் அதிகம் இருக்கும். மேலதிகாரிகளுடன் சிக்கல்கள் தோன்றலாம். குடும்பத்தில் குறிப்பாக பெற்றோர்கள் தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும். வருமானம் இருந்தாலும் திடீர் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடன் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். தம்பதியருக்குள் வாக்குவாதம் மற்றும் விரிசல் தோன்றக்கூடும். எனவே பேச்சில் கட்டுப்பாடு அவசியம். அது மட்டுமில்லாமல் வருட கோள்களில் குரு 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும். திருமண சுபயோக நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். இந்த அக்டோபர் 9ஆம் தேதி வரை சுக்கிரன் 7ஆம் இடத்தில் பலவீனமாக காணப்படுவார். பிறகு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் பலப்படுகிறார். அடிக்கடி விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவுகள் உண்டாகும். 7 சனியில் 2ஆம் இடத்து சனி நடப்பதால் பண விவகாரங்களில் தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் தேவை. ராசிக்குள் ராகுவும் 7இல் கேதுவும் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டைகள் வரக்கூடும், கவனம். செவ்வாய் இந்த மாதம் 27ஆம் தேதி வரை 9ஆம் இடத்தில் பலவீனமாக காணப்படுவார். முன்கோபம், அவசர முடிவுகளால் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் சங்கடங்களும் வரக்கூடும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். சூரியன் 8, 9ஆம் இடங்களில் பலவீனமாக காணப்படுவார். ஞாபக மறதி அதிகமாக காணப்படும். அரசாங்க பகைகள் வரக்கூடும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். பண சேமிப்புகள் முதலீடுகளில் கவனம் தேவை. இந்த மாதம் 24ஆம் தேதி வரை புதனும் 9ஆம் வீட்டில் பலவீனப்படுகிறார். சோம்பல், சுறுசுறுப்பின்மை, மந்தநிலை காணப்படும். அக்டோபர் 19, 20, 21 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் உள்ளது. இந்த மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நவக்கிரக பூஜையும் வழிபாடும் செய்து வாருங்கள். அரச மரத்தடி விநாயகருக்கு தண்ணீர் ஊற்றி எருக்க மாலை அணிவித்து வரவும் நல்லதே நடக்கும். அடுத்ததாக 200 வருடங்களுக்கு பிறகு சூரியன் மற்றும் குரு பகவான் 90 டிகிரி கோணத்தில் கேந்திர திருஷ்டி யோகத்தை உருவாக்க உள்ளனர். இந்த யோகம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க உள்ளது. அதில் கும்பராசிக்காரர்களுக்கு கேந்திர திருஷ்டி யோகம் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை தரும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். தொழிலதிபர்களுக்கு சிறந்த லாபம் கிடைக்கும். நீண்ட மாதங்களாக நிலுவையில் உள்ள பணிகள் வெற்றிகரமாக முடியும். பணியாளர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவார்கள். முதலீடுகளில் அதிக லாபம் காணப்படும். நீண்ட மாதங்கள் ஆசை இந்த காலத்தில் நிறைவேறும். அது மட்டுமில்லாமல் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள், தொழில் முன்னேற்றம் மற்றும் லாபம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் வாழ்வில் சமநிலை, புதிய வாய்ப்புகள் மற்றும் சாதகமான நிகழ்வுகள். இந்த தீபாவளி ராசிகளுக்கு அந்தரங்க மற்றும் வெளிப்புற வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் சிறப்பு மாதமாக அமையும். அதாவது ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு நாளும் நட்சத்திரங்களின் சஞ்சாரம், கிரகங்களின் நிலை ஆகியவற்றால் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் இருக்கும். அதுவும் இந்த மாற்றங்கள் தொழில் வாழ்க்கை, நிதிநிலை, திருமண வாழ்க்கை என அனைத்திலும் காணப்படும். அந்த வகையில் அக்டோபர் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்றும் இனிவரும் நாட்களில் குறிப்பாக இந்த வருடத்தின் கடைசி 4 மாதங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு கடினமான மாதமாக இருக்கும். சொத்து தொடர்பான விஷயத்தில் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். ஏனென்றால் குறிப்பிடத்தக்க நிதி இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. சமூகத்திற்கு நன்மைகள் பயக்கும். செயல்களில் ஈடுபடுவீர்கள். உங்கள் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஒரு பணியை முடிப்பதில் சிரமங்களை எதிர்கொண்டால் அதை நிறைவேற்ற உங்கள் நண்பர்கள் உதவுவார்கள். உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து யோகங்கள் உள்ளது. ஜோதிடத்தின்படி கஜகேசரி யோகம், துருவ யோகம், ருச்சக ராஜ யோகம், விருத்தி யோகம் உட்பட பல மங்களகரமான யோகம் உருவாகி உள்ளது. இந்த யோகங்கள் உருவாகி உள்ளதால் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மாற வாய்ப்பு உள்ளது. சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான மாதமாகும். மங்களகரமான யோகங்களால் பாதிக்கப்படும் 5 ராசிகளின் மீதும் சிவபெருமான் மற்றும் சந்திரனின் சிறப்பு அருள் கிடைக்கும். அதில் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவுடன் இந்த ராசிகளுக்கு நல்ல மற்றும் லாபகரமான பலன்கள் கிடைக்கும். அரசியல் மற்றும் சமூக நடவடிக்கைகளில் வெற்றி கிடைக்கும்.
முதலீடுகளிலிருந்து வருமானம் அதிகரிக்கும். வேலை மாற முயற்சிப்பவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மங்களகரமான யோகங்களின் தாக்கத்தை அதிகரிக்க சிவசாலிசாவை ஓதுவதும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதும் மிகுந்த பயனுள்ள பரிகாரம். இந்த அடுத்தடுத்த யோகங்களால் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் அற்புதமாக இருக்கும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி எல்லாவற்றிலும் அமோக பலன்கள் கிடைக்கும். உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும். குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். இழுபடியாக இருந்த விஷயங்கள் நிறைவேறும். மேலும் அதிர்ஷ்டங்கள் ஏன் மாறி வருகிறது என்றால் வயதை பொறுத்து, குறிப்பாக 20 வயதை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது, 30 வயதை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது, சிறிய வயது குழந்தைகளுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது, அதே போல் 50 வயது தாண்டிய முதியவர்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. அதற்காகத்தான் மாறி மாறி அதிர்ஷ்டம் யோகங்கள் குறித்து உங்களுக்கு விளக்கி கூறுகிறேன். மேலும் மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டு. இந்த மாதம் உள்ளூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் இருக்கும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். உங்கள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். உங்களின் பேச்சுக்கு மதிப்பு கூடும். சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு அந்தஸ்து அதிகரிக்கும். தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். வாழ்க்கை துணை கால் பாதம் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். வழுக்கி விழுவதற்கான அபாயம் உள்ளது. எனவே நடக்கும் போது மிகுந்த கவனத்துடன் இருப்பதை உறுதி செய்யுங்கள். சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது அவசியம். வளர்ப்பு பிராணிகள் விஷப்பூச்சிகள் ஆகியவற்றிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நவக்கிரகங்கள் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும். சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் கூடும். அடுத்தடுத்து யோகத்தால் கும்பராசிக்கு இனம் புரியாத மனக்குழப்பம் மற்றும் கவலைகள் ஏற்படலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு வீண் பழி அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியம் இருக்கிறது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. பயணம் செல்லும் பொழுதும் வாகனங்கள் ஓட்டும் பொழுதும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகன செலவுகள் பழுதுபார்ப்பு செலவுகள் போன்றவை திடீரென்று உங்கள் வரவு செலவு திட்டத்தை பாதிக்கலாம். இருந்தாலும் சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் மற்றும் பற்றாக்குறையை போக்க உதவும். திடீர் வருமானம் கிடைக்கும். வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். கும்பராசியினருக்கு இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் கூட உள்ளது. இதனால் கவனமாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகளை எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கும் மூத்தவர்களை அல்லது அனுபவம் மிக்கவர்களை கலந்து ஆலோசித்து எடுப்பதும் நல்லது. அவசரமாக குடும்ப விஷயத்தில் எந்த முடிவு எடுத்தாலும் அது சிக்கலாக முடியும். பலருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீண் செலவுகள் மற்றும் கவலைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதால் தேவையில்லாத விஷயங்களில் கவலையிடாமல் இருப்பதும் நல்லது. மாதத்தின் இறுதியில் இந்த சூழல் அனைத்துமே சாதகமாக மாறி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உறவுகள் மத்தியில் இணக்கம் அதிகரிக்கும். பணவரவு சீராக இருக்கும். அதேபோல் தொழில் வேலை மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய திட்டங்கள் உடனடியாக கை கொடுக்காமல் போனாலும் அடுத்தடுத்த மாதங்களில் சாதகமான மாற்றங்களை கண்கூடாக காண்பீர்கள்.